2 தீமோத்தி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. மயக்கம் தெளிந்து சொல்லுங்க பார்க்கலாம். மயக்கம் தெளிந்து. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் மயக்கம். அது பலவிதமான மயக்கம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். தூக்க மயக்கம், மதி மயக்கம், புத்தி மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மன மயக்கம் சொல்லிட்டு பலவிதமான மயக்கம் மயக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாள்ல அந்த மயங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த மயக்கம் தெளியப்பட வேண்டும். அந்த மயக்கம் என்ன பண்ணணும்? தெளியப்பட வேண்டும். திங்கட்கிழமை இந்த இடத்துல உட்கார்ந்து செபிக்கும்படி வந்தேன். வந்த உடனே இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினா, மயக்க தெளிவு, மயக்க தெளிந்து என்ற அந்த சத்தம் அது என் இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ அருமையானவர்களே, மயக்கம் தெளியப்பட வேண்டும். இந்த மயக்கம் யாரால் வருதான்? பாருங்க, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் ஸ்தோத்திரம் பிடிக்கப்படுறோம். இந்த மயக்கம் எப்படி வருது? பிசாசு பிடிக்கிறதுனால தான் மயக்கம் வருது. வருதா இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்றது? பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபடுகிறவர்கள். பிசாசால பிடிக்கப்படும் போதுதான் அந்த மயக்கம் வருது. யாரால பிடிக்கப்படுது? நம்ம அநேக நேரத்துல பிசாசு பிடினா தலைவலி, துரத்துனவன ஓடுது. வயிறு வலி துரத்துனவோட ஓடுது. அலக்கழிச்சு புரண்டு ஓடுது. ஆனா அநேக நேரத்துல மயக்கம். என்ன மயக்கம்? பிசாசு பிடி உள்ளவங்களுக்கு இயல்பாவே அவங்களுக்கு என்ன இருக்கும்? மயக்கம் இருக்கும். ஆனா பாருங்க, இது என்ன மயக்கம்னா, நம்ம தெளிய பண்ணாம மயக்கத்திலேயே வச்சுக்கிறது அவனுடைய வேலை. பிசாசு பிடிச்சிருக்கிறானா ஒரு காரியம் என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தான் பிசாசு, இவங்களுக்கு தான் பிசாசு, இவங்க தான் ஆடுறாங்க. அது மட்டும் அல்ல, அந்த மயக்கம் போயிடும் சீக்கிரம். ஒரு அம்மா அப்படியே பிசாசு பிடியில வராங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கினே வராங்க, அப்படியே ஆடுறாங்க. ஜெபம் பண்ணவொடனே அந்த மயக்கம் அந்த உங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா எந்த மயக்கம்? பிசாசினுடைய பிடியினால் வருகிற மயக்கம். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் எப்படி பிடிச்சு மயக்கி வைக்கிறான் பாருங்க. இந்த மயக்கம் எதற்காக கொண்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து பிசாசினுடைய சொல்லுங்க இச்சையின்படி செய்ய. எதுக்கு மயக்கத்தை கொண்டு வராவன்? அவனுடைய இச்சையின்படி செய்ய. அவனுடைய வேலை என்னதான்? அவன் எதை இச்சிக்கிறானோ அதை நமக்கு என்ன பண்ணணும்? அந்த இச்சையில நம்ம கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவனுடைய இச்சையில. அதனால்தான் ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வசனத்தை படிச்சு பாருங்க.
இச்சைய கொண்டு வந்தான். அவங்களிடத்துல பேசி 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 என்ன பண்ணான்? மயக்கிட்டான். அவங்கள நல்லா பேசி அப்படியே மயக்குறான். பேச 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 அப்படியே என்ன பண்ணிட்டான்? அப்படியே மயக்கிட்டான். அவருடைய இச்சையின்படி செய்ய. அழகா என்ன பண்ணா? நம்ம சொல்ற கண்களை பார்வைக்கு சிக்கத்தக்கதும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. அப்ப அந்த இச்சை பாருங்க, பிசாசு அவங்களுக்கு என்ன பண்றான்? கொண்டு வரான் பலவிதமான இச்சை. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல புரியா? புரியுமா நீ? வெரி குட். அப்போ ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். அங்கே ஏவால அந்த பழத்தை காட்டி இச்சை உண்டாக்கி புசிக்க வச்சான். இங்க கல்லை காட்டி இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யுன்னு சொல்லிட்டு அவன் இச்சையை தூண்டுறான். ஆனா அவர் என்ன பண்ணாரு? பிசாசுடைய மயக்கத்துல பயங்காம அவனை ஜெயிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த மயக்கத்தை கொடுக்கிறது யாரு? யாருன்னா பிசாசு பிடிக்கப்படும் போது, பிசாசால பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க மயக்கத்துல மாட்டிக்கிறாங்க. மயக்கம் தெரியாம அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே போவாங்க இல்லையா? என்னது? அப்படியே ஆடிக்கிட்டு போவாங்க. மயங்கிட்டே இருப்பாங்க. காலையில இருந்தவனா உங்களுக்கு தெளிவாகும். அது போல பிசாசு பிடியில மாட்டிக்கொண்டு இருக்க போது அந்த மயக்கம் நமக்கு என்ன பண்ணுது? இந்த பிசாசு பிடி எப்படி நமக்கு வருதுன்னா, கூடுமானவர்ல அநேகர் பாத்தீங்கன்னா இந்த பிடியில மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். கூடுமான வரையிலும் இது எல்லாரும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. மாட்டிக்கிறாங்க. எதற்காக? இந்த அவன் பிடிக்கிறான். அவன் இச்சையின்படி செய்ய எதற்காக அவன் செய்யறான்? பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவனுடைய கண்ணியில அகப்படுத்த. படிங்க அந்த வசனம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணியை நீங்கத்தக்கதாகவும், அவன் கண்ணியில அகப்படுத்த. சோத்திரம். அவன் மயக்கத்தை கொண்டு வர எதுக்குன்னா, அவன் பிடிக்க காரணம், அவன் பிடிச்சு நம்ம இச்சைக்குள்ள கொண்டு போய் அது நம்மள என்ன பண்ணுது? கண்ணியில அகப்படுத்துது. ஏங்க, கண்ணியில ஒரு வலையில பள்ளத்துல நம்ம அகப்படுத்துது. பள்ளத்துல தள்ளி விட்டுடுது. கண்ணி வேடனுடைய கண்ணியில நம்ம மாட்டி விட்டுடுது. ஏன்னா ஒரு பிரச்சனையில மாட்டி வச்சு ஆண்டவருக்குள்ள வளராதபடிக்கு அந்த மயக்கத்திலேயே இருக்கிறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மயக்கம்? அந்த மயக்கம் தெரியாம அப்படியே என்ன சொன்னாலும், தெளிவா இருக்கிற ஆளு சொன்னாலும் அந்த மயக்கத்தில் என்ன பண்ண மாட்டான்? வெளியே வரமாட்டான். அப்போ இந்த மயக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? தெளியப்பட வேணும். சொல்லுங்க, தெளியப்படணும். தெளியணும். நம்ம புத்தியை தெளிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் புத்தி என்ன பண்ணிடுச்சு? மாட்டிக்கினாங்க. அநேக நேரத்துல ஏவாளை போலதான் இருக்கிறோம். இது செஞ்சா நம்ம தெளிவா இருக்கலாம். ஆனா அது நம்மள என்ன பண்ணுது? கொண்டு போய் எங்கேயாய் கண்ணியில மாட்டி விட்டுருது. எங்க மாட்டிடுது? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணியில. அதனாலதான் எபேசியர் 1:17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று போதுமா? தெளிவையும் அளிக்கிற ஆவி. சொல்லுங்க, தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? கண் தெளிவு, தெளிவு, தெளிவா. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு 5 விதமான தெளிவை குறித்து நான் உங்களோட கூட பேச போகிறேன். என்னது? 5 விதமான தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம். 5 விதமான. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. அங்க இங்க படிங்க. பின்னாடி முன்னாடிக்கு நடுவுல எல்லாரும் அழகா படிங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களை தெளிவாக்குற ஒரு செய்தி. அப்ப முதல்ல நமக்கு தேவை என்னன்னா மன தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தெளிவு தேவை? மன தெளிவு. 2வது எண்ணம் தெளிவு, எண்ணம். 3வது தெளிந்த புத்தி தெளிவு, புத்தி தெளிவு. 4வது கண் தெளிவு. 5வது ஆவிக்குரிய தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மன மன தெளிவு. மனது தெளியணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:5. அது தேவனுடைய வசனத்தினாலும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. என்ன பண்ணமா? மன தெளிவு. சொல்லுங்க, மன தெளிவு. சொல்ல மாட்டீங்களா? என்ன தெளிவு இருக்கணும்? மன தெளிவு. எப்படி ஆயிடுவா நாம? மன தெளிவு. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மன தெளிவு பார்த்தீங்கன்னா, மன தெளிவு இல்லைன்னா ஒரே குழப்பமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பமா இருக்கும். சங்கீதம் 38:10 என்ன சொல்லுதுன்னா, தாவீது சொல்றாரு, தன் வாழ்க்கையில வந்த பிரச்சனையில அவருக்கு குழப்பப்படுறாரு. தெளிவில்லை அவருக்கு. 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி. பாருங்க, தன் வாழ்க்கையில வந்த பிரச்சனையை அவர் என்ன பண்றாருன்னா குழப்பமா இருக்கிறார். அவருக்கு வந்த வியாதி குறித்த ஒரு குழப்பம், பலவீனத்தை குறித்ததான ஒரு குழப்பம். அப்போ அதை குறித்ததான ஒரு மன தெளிவு அவருக்கு இல்லாதனாலே அவருக்கு பாருங்க மன குழப்பம். உள்ளனாலும் மனம் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ மனம் குழம்பி போய் இருக்குது. குழப்பத்தை உண்டாக்குறது யாரு? உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்கார மத்தியில, சபையில குழப்பத்தை உண்டாக்குறவன் யாருன்னா பிசாசு பிடிச்சவன் தான் குழப்பத்தை உண்டாக்குவான். என்ன பண்ணுவான்? அவனுடைய வேலையே கெடுக்கிறது தான். என்ன பண்ணுவான்? கெடுக்கிற புத்தி. அவனுக்கு என்ன புத்தி இருக்கும்? அவன் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் அந்த நல்லதை நோக்கி தெளிவான பாதையில மக்களை நடத்த மாட்டாங்க. இந்த தவறான ஆளுகிட்ட நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களை குழப்பி பேச்சு பார்த்தீங்கன்னா குழப்புற மாதிரியே இருக்கும். பேசுறதே பேசிக்கிட்டு இருப்பான். பாருங்க, அவனுடைய வழி. அவன் குழம்பும் போது அவன் என்ன ஆவான்னு சொன்னா, ஸ்தோத்திரம் 57:17 ஏசாயா 57:17. நான்
அவர்கள் பொருளாசி என்னும் 17 57 17 தானமா? படிங்க. பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தே நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தே தங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே, சொல்லுங்க பார்க்கலாம், மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார். மன தெரிவில்லைனா மனம் போன போக்கிலே போயிட்டு வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நாளும் சபைக்கு வரும்போது, ஆண்டவரே இந்த பிரச்சனையில நான் வந்திருக்கிறேன், என்னோடு கூட இந்த வார்த்தைக்கு என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு ஒரு நாளும் ஜெபிச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க. அங்க வார்த்தை உங்களோடு கூட பேசினாலும் அந்த வார்த்தை ஒரு நாளும் உங்களுக்குள்ள எடுபடவே படாது. கர்த்தர் தெளிவா பேசுவார். உங்க வழிக்கு, உங்க பிரச்சனைக்கு, உங்க காரியங்களுக்கு இதுதான் சொல்லி ஒரு தெளிவை கொடுப்பார். ஆனா இந்த மனம் தெளிவு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா மாறுபாடான வழி. என்ன போட்டிருக்குமா அது? மாறுபாடாய். என்னவா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, மனம் போன போக்கிலே நம்ம இஷ்டத்துக்கு எது வேணா. எப்படி? நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் தான் தன் பார்வைக்கு சரியானபடி செஞ்சானா? நியாயாதிபதி புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வருவாரு. அவர் இருக்கிறவரெல்லாம் அவர் சொல்றபடியே நடப்பாங்க. அவர் நல்ல ராஜாவா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தைய ஜனங்களுக்கு போதிச்சு, ஒரு நியாயாதிபதி வரும்போது அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை போச்சு, அதன்படியே நம்ம என்ன பண்ணுவாங்க? கொண்டு போவாங்க. ஆனா அந்த ராஜா மரிச்சது அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தான் வழியில போவான். வேதத்தை விட்டுருவான், வசனத்தை விட்டுருவான், தான் சிந்திக்கிறது எதுவோ, தான் யோசிக்கிறது எதுவோ அதிலே போவான். காரணம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, மன தெளிவில்லை. சொல்லுங்க, மன தெளிவு. மனம் தெரியணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தெளிவான ஒரு மனமாய் மாறட்டும். நீதிமொழிகள் 15:15 என்ன சொல்லுது? தீங்கு உள்ளவைகள் மன ரம்யமோ நித்திய விருந்து. சொல்லுங்க, மன ரம்யமோ. ஆமா, மன ரம்யம். மன தெளிவு உள்ள ஆளுங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம் படிக்க, மன ரம்யமோ நித்திய விருந்து. மன ரம்யமா இருப்பாங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனை ஆனாலும் ஒரு தெளிவு இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைனா, இந்த பிரச்சனை மன தெளிவாயிடுச்சுன்னு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது போய் முடியும். இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அமைச்சுப்பாங்க. மன தெளிவு இல்லாத போது குழம்பின குட்டையா அந்த இருதயம், அந்த மனம் இருக்கும் போது அலசடிப்படும். இது அது அப்படி இப்படி அப்படியே மன அவநம்பிக்கை, அவிசுவாசம் உள்ளத்துல பயங்கரமா இருக்கும். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மன தெளிவை தாங்க ஆண்டவரே. வேணாம் இல்ல, வேணாம், மன தெளிவு வேணாம். சொல்லுங்க, மன தெளிவு வேணான்றவங்க கை தூக்கி சொல்லாதீங்க. மன தெளிவு வேணுன்றவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மன தெளிவு சொல்லுங்க, மன தெளிவை தாரு ஆண்டவரே. அவன் மன தெளிவு இல்லாம பண்ணியிருக்கிறான். யாரு? அவன் பிடிச்சு வச்சிருக்கிறான் என் மனதை. நான் சொல்றேன்ல, ஏவாள் என்ன பண்ணா? கிறிஸ்துவை பற்றின உண்மையில் நின்று
அவன் மனதை கெடுத்தது போ உங்க மனமும் கெடுக்கப்படமோ பயந்திருக்கிற சர்வமானது ஏவாளை அவன் கிறிஸ்துவை பற்றின உண்மையில கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொன்னார். மனதை கெடுக்கிறவன் பிசாசு. நம்முடைய ஆண்டவர் மனதை புதிதாக்கும் மன்னவர். ஒரு அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, மன எண்ணம் தெளிவு. சொல்லுங்க, எண்ணம் தெளிவு. ஸ்தோத்திரம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். 1 2 3 4 5 6 7 அது கிடையாது. 1 2 3 4 அந்த எண்ணிக்கை என்றதில்ல. சிந்திக்கிறது. சொல்லுங்க, நினைக்கிறது, யோசிக்கிறது. அதுதான் எண்ணம். எப்படி இருக்கு நம்ம அந்த எண்ணம்? சொல்லுங்க. பிசாசு எண்ணத்துல பூந்து என்ன பண்றான்? தெளிவில்லாம ஆக்குறான். எப்படி தெளிவில்லாம ஆக்குறான்? ஒரு சில நேரங்கள்ல ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது போல கிரியை செய்வான். எப்படி? ஆமா, பெரிய விசுவாசத்தை கொடுத்தது போல. எப்படி செய்வான் தெரியுமா? ஸ்தோத்திரம் பெருசா யோசிக்க வைப்பான். எப்படி? சிந்தையிலே அப்படியே வாழுவோம். சிந்தையிலே வாழ வைப்போம். என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, சிந்தையில வாழ வைப்பான். எதுவுமே நடந்திருக்காது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஒரே இரவுல பணக்காரன் ஆயிட்டது போல. சிந்தையில வாழ்க்கை. எப்படி? அல்லேலூயா. பக்கத்துல கேட்டுக்கம்மா. பக்கத்துல கேளு. கேளு. அவங்க எடுத்து வச்சிருக்கான். கேட்டுக்க. அல்லேலூயா. சரி, ஓகே. ஓகேவா? எதுல வாழ்றோம்? பாருங்க, ஸ்தோத்திரம் நம்ம கிட்ட என்னவே இருக்காது. கர்த்தர் செய்வார். ஆனா நம்ம ஸ்தோத்திரம் என்னன்னா தெளிவான எண்ணம். நம்ம கிட்ட நமக்கு பாத்தீங்கன்னா விசுவாசம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டில வாங்கக்கூடிய அளவுக்கு தான் விசுவாசம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண, இதை காட்டிலும் ஒரு பெரிதா யோசிப்போம். அந்த நாள்ல இந்த விசுவாசம் நம்ம இப்படிதான் இருக்குன்னா இதுதான் விசுவாசித்து இதை பெற்றுக்கிட்டு என்ன பண்ணணும், போகணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண, இதை காட்டிலும் ஒரு பெரிய என்ன சொல்ல, நம்மளால வாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு காரியம் இருக்கும். அதை வாங்குற அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்காது. அப்ப நாம என்ன பண்றோம்ல, அந்த விசுவாசம் நமக்கு எப்படி இருக்குன்னா தடுமாற்றத்தோடு இருக்கும். எப்படி? தெளிவா இருக்காது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசுவாசிப்போம், அப்புறம் விசுவாசம் இல்லாம இருக்கும். ஆனா இதை வாங்குற போது இதை வாங்குறதுக்கு நம்ம எப்பவுமே விசுவாசம் இருக்கும். அப்ப இந்த விசுவாசத்தில் தான் நம்ம போனோம் தவிர அதை விட்டுட்டு வேற ஒண்ணு நீங்க விசுவாசம் இல்லாத ஒன்று போயிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். நமக்கு செய்ய மாட்டாரான்றீங்க, எல்லாமே செய்வாரு. நிச்சயம் என்ன பண்ணுவாரு? அதுக்குன்னு வானத்தை வில்லாக்கி உடைக்க விடணும் அடைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம குழப்பக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாதுன்ற புரியுதா உங்களுக்கு? நம்மள குழப்பக்கூடிய விசுவாசம் இருக்கக்கூடாது. அது அவிசுவாசம், அது சந்தேகம். அது நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, தலையிட்டு கொள்ளக்கூடாது. இப்ப நமக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை முதல்ல விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணும்.
அதை விட்டுட்டு சிந்தையில அப்படியே பறக்க கூடாது. சொல்லுங்க, அது என்ன பண்ணக்கூடாது? ஆமா, சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன். அந்த எண்ணத்தை என்ன பண்ணாத, உன் கண்ணை கிடைக்காத பொருட்கள் மீது உன் கண்ணை என்ன பண்ண பறக்க விடாது. சரித்துக்கு சுகத்தை தேவன் நிச்சயம் சொல்லுங்க. ஐயோ, கட்டாயமா தருவார். இது கொடுங்க, இது விசுவாசம். உனக்கு ஆசீர்வாதம் தரணுமா? தருவார். எல்லாம் தருவார். இது எப்படி நான் விளக்குறதுன்னு தெரியல. ஆனாலும் நான் சொல்றது என்ன தெரியல, நம்மள ஏமாற்றக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. அதனால்தான் என்ன சொல்றாரு, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 12:3 தான் இந்த வசனம். விசுவாசம் தெளிவா இருக்கணும். விசுவாசத்துல தெளிவா இருக்கணும். எண்ணம் தெளிவா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கும் போது எதை சொல்லி அழைச்சாரு? நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணா? அதே எண்ணத்திலேயே ஓடினாரு. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அப்படிதான் மாட்டிக்கிறோம்ப்பா. 1 கொரிந்தியர் 10:5 என்ன சொல்லுது? இந்த எண்ணம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பெரிய தடையா இருக்கு. அது எண்ணத்தை என்ன பண்ண நம்ம சிறைப்பிடிக்கணும். படிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் 2 கொரிந்தியர் 5:10-5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். சொல்லுங்க, சிறைப்படுத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணத்தை சிறைப்படுத்தணும். எண்ணங்கள் நம்மள என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தி விடக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு பெரிய காரியம் சொல்லி இருப்பாரு ஆண்டவர். அது எண்ணத்தை விட்டுட்டு நம்ம சின்னதா யோசிக்கிறதும் இருக்கக்கூடாது. பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 10-12 வசனம். அங்க ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. வந்து பாருங்க போதும். முந்தி அமர்த்தப்பட்டவங்க வந்து என்ன பண்றாங்க? அதிக கூலி கிடைக்கணும் எண்ணினார்கள். ஆனா நியாயமான கூலி கிடைத்தது. எது சொன்னாரோ அது என்ன பண்ணிடுச்சு, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா மத்தவங்களை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கினாங்க. இந்த விசுவாசிங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. கெட்டதெல்லாம் நல்ல கெட்ட காரியத்தை கத்துக்க மாட்டான். நல்ல காரியத்தை கத்துக்க மாட்டான், கெட்டதான் கத்துக்கான். பார்த்திருக்கியா? எதை சொல்ல வந்த? அவன் பார்த்து கேட்கிறான். அவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சு நீ 12 மணி நேரம் வேலை செஞ்சதே அவன் செஞ்சு முடிச்சிட்டான். நீ 12 மணி நேரம் ஓபில அடிச்ச. ஓபி இல்ல. அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த எண்ணம், இவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கு அழைச்சி வந்த உடனே நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல நம்ம நினைப்போம், இவங்க இவ்வளவு கொடுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். இவங்க அவ்வளவு தருவாங்க நம்ம நினைப்போம். அல்லேலூயா. நான் நிறைய ஏமாந்துருக்கிறேன். இது மாதிரி நிறைய ஏமாந்துருக்கிறேன். நம்ம நினைப்போம் அப்படி ஆகணும். ஆனா பார்த்தனா முகத்தொண்டு தொகை போட்டுதான் வர. அதனாலதான் யோபு 23:14 சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவா. உனக்கு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை நினைங்க. பெருசா ஏதோ நினைச்சுக்கிட்டு அப்படியே எண்ணங்களில வாழாதீங்க.
அது உங்கள சிந்தையின் கட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆ, ஆஹா! இவர் என்னை அப்படி வாழ வைத்து விடுவா. என்ன வாழ்க்கை தெரியுமா வாழப் போறேன் நான்? முடியாது. அவன் மேலட்டம் பார்க்கும்போது அழகாய் தெரியும் எல்லாமே. எண்ணங்கள்லாம் நல்லா ஆஹா! அழகானவர் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா உள்ளவெல்லாம் போல்டு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அருமையானவர்களே, எண்ணத்தை ரொம்ப தெளிவா மாத்துங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறோ அதை நோக்கி ஓடுங்க. சொல்லுங்க, எனக்கு என்ன நன்மை, எனக்கு குறித்திருக்கிற நன்மையில ஓடுங்க. தேவனுக்கு பிரியமானது என்னன்னு யோசிச்சு ஓடுங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல, மத்தவங்களை பார்த்து அவங்கள போல நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்லியிருக்க அதை நீங்க செய்யுங்க. அவங்க ஏமாற்றப்பட காரணம் என்ன? அதுதான். ஆக ஆகாய் 1:9 என்ன சொல்லுதுன்னா, அவங்க நினைச்சாங்களாம் அதிகமாய் கிடைக்கும் என்று நினைத்தார்களாம். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சுதான்? கொஞ்சமாய் கிடைச்சது. நம்ம நினைக்கிறது பெருசா. ஏன் அவங்க அதிகமா அதிகமா கிடைக்க நினைச்சாங்க? அவங்க விதைச்சாங்க, நிறைய விதைச்சாங்க. ஆகையினால நிறைய கிடைக்க நினைச்சாங்க. ஆனா அவங்க தப்பு என்னன்னா, ஆலயத்தை கட்டாம இவன் பாட்டுன்னு இவன் வேலை செஞ்சான். அதுதான் கொஞ்சமா இருக்கான். சொல்லுங்க. இவன் பாட்டு இவன் வேலை செஞ்சான். அதுதான் கொஞ்சமா இருக்கான். அப்பதான் சொல்றாரு, இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 3வது காரியம் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். டக்குன்னு போயிடலாம் சீக்கிரம். டைம் ஆயிடுச்சு. மார்க் 5:15. பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு லேகியோன் பிசாசு 6000க்கு மேற்பட்டதான பிசாசு அவனை என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுப்பா? பிடிச்சு வச்சிருந்தது. அவனை பிடிச்சு வச்சிருந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? புத்தியை கட்டி வச்சிருந்தது. அவன் புத்தி என்ன பண்ணிடுச்சு? கட்டி வச்சிருச்சு. புத்தி கட்டப்பட்டவனா இருந்தான். ஸ்தோத்திரம். நாம இது எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார் இல்ல? நிறைய தடவை சொல்லி இருக்கிறார். புத்தி கட்டப்பட்டிருக்கு. அப்போ புத்தி தெளிவு. அவனை விட்டு பிசாசு துரத்தின உடனே, பிசாசு போன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. புத்தி தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்கப்பா. கேட்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு புத்தி தெளிவை கொடுங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 1 பேதுரு 5:8 சோ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். பிசாசு கிட்ட மாட்டாம இருக்கணும்னா நமக்கு தெளிந்த புத்தி தேவை. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த புத்தி. அவனுடைய போதையில மாட்டாம இருக்கணும். அவனுடைய மயக்கத்துல மாட்டாம இருக்குன்னா நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். அவன் உள்ள வந்துட்டாலுமே நம்ம புத்தியை தான் ஃபர்ஸ்ட் கட்டுவான். என்ன பண்ணுவான்? நம்முடைய புத்தி செயல்படாதபடி, நம்முடைய ஞான அறிவு செயல்படாதபடி நம்முடைய புத்தியை அப்படியே கட்டிடுவான். எது செய்யக்கூடாது அதை செய்ய வைப்பான்.
புத்தி கட்டினவன யாராவது கல் எடுத்து தான் சரீரத்தை கிழிச்சுப்பாங்களா? அவன் கீழ்ச்சிக்கு வச்சான். யாராவது ட்ரெஸ் இல்லாம ஓடுவாங்களா? அவன் அதை செஞ்சான். எவனாவது வீட்டை விட்டுட்டு கல்லறையில தங்குவானா? கல்லறையில் தங்கணும். எது செய்யக்கூடாதோ அதை செய்ய வைப்பான் புத்தி கட்டுச்சுன்னா. புத்தி தெளிவா இருந்தா என்ன பண்ணுவாங்களா? 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. எப்படி இருக்கணுமா? தெளிந்த. இன்னைக்கு பாருங்க, யாருக்காவது தெளிந்த புத்தி இருக்குதா? எத்தனை தரம் சொன்னாலும் ஜெபமே கிடையாது. 20 வருஷம் விசுவாசி, ஆனா ஒரு நிமிஷம் கூட, வாரத்துல ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காத விசுவாசி எத்தனை இருக்கு? எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க? எந்த நன்மையும் ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காம வந்துடுறோம். நம்ம சபையில இதை பைபிள் எடுத்துட்டு வந்துடுறோம் ஒரு கடமைக்காக. வீட்டுல பாருங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் இல்ல. கேட்டா நான் எல்லாமே எனக்கு ஞானம் இருக்கு தெரியுமா? இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய விஷயம். பைபிள்ல ஒரு வசனத்தை கேள தெரியாது இந்த பொண்ணுக்கு. ஆனா இது எங்க காணோம் கலை யாரு? இது எடுத்தீங்கன்னா எந்த கேம் எல்லாம் ஏத்தணுமே ஏத்தும். பைபிள்ல ஒரு வசனம் தெரியுமா? நீ இதுதானே அது தெரியாதா? உனக்குதான் தெரியாது, தெரியாது இல்ல இல்லையா? உண்மைதான். அவன் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறான்? அல்லேலூயா. எல்லாமே இன்னைக்கு பாருங்க, புத்தி தெளிவில்லாம போய்கிட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? அம்மா அப்பா கேட்பாங்க, பாத்தியா அம்மா அப்பா நல்லா ஜெபிக்கிற ஆளா இருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, உனக்கு என்ன தெரியும்? புத்தி தெளிவு சொல்லுங்க, புத்தி தெளிவு. ஹல்லேலூயா. எனக்கு தார ஆண்டவரே. உண்மையான அபிஷேகத்தில் நிறைகிற ஆளா இருந்தாரு. 2 தீமோத்தேயு 1:7 அதான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே தந்திருக்கிறார். சொல்லுங்க, தெளிந்த புத்தி ஆவி. ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பிங்கன்னா, ஆவியில நீங்க செயல்பட்டீங்கன்னா, எடுத்தியா வசனத்தை எடுத்தியா? அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ள ஆவி. சொல்லுங்க, தெளிந்த நமக்குள்ள என்ன ஆவி? ஆலயத்துல கரபரா 2 வார்த்தை பேசுறது தெளிந்த புத்தி இல்ல. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே தொடர்ந்து செயல்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 15:17 எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி வந்துடுச்சுன்னா, சொல்லுங்க, தெளிந்த புத்தி வந்துடுச்சுன்னா தகப்பன் அன்பை மறந்துடுவான். எல்லாம் அன்புல நம்ம இருப்போம். ஸ்தோத்திரம். பின்மாற்ற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ள ஸ்திரீங்க என்ன பண்ணாங்க? புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் செய்ய வேண்டிய நேரத்துல எது செய்யணுமோ அதை செய்யாம செய்யக்கூடாத நேரத்துல செய்யறாங்க. என்னை கொண்டு போகிற நேரத்துல என்னை கொண்டு போகணும். அல்லேலூயா. கெட்டகுமார்னு தெரியல, அவன் புத்தி கட்டப்பட்டுச்சு. அவங்க எங்க போனான்? துன்மார்க்கரோடு சேர்ந்து துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அவனுடைய ஆலோசனை கேட்டுட்டு வந்த உடனே அவனுக்கு என்ன கட்டுச்சு? புத்தி கட்டுச்சு. தகப்பங்கிட்ட இருந்த அந்த ஐக்கியம், தகப்பன் சொல்ற நல்ல புத்தி அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லா கட்ட பழக்கமும் உள்ள வந்துடுச்சு. ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே நல்லாதான் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கட்ட பழக்கம் உள்ள பூந்துரும். காரணம்னா கெட்ட ஆட்களோடு கெட்ட ஆவிகளோடு சேரும் போது அப்படி வருது. எது செய்யக்கூடாதோ அது செய்வாங்க. பொம்பளைங்க மாவா போடும், பொம்பளைங்க பொடி போட்டு பொம்பளை குடிக்கிறது இதெல்லாம் வந்துடும். ஆம்பளைங்க மாவா போட்டு
அல்லேலூயா குதிச்சிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தாறுமாறான தெளிவு இல்லாம போயிடும். அதான் அந்த மயக்கத்தை கொண்டு வர்றது யாரு? குடிவெறியின் ஆவி யாரு? குடிவெறி ஆவி யாரு? ஏங்க உங்களையாங்க சொன்னேன் நானு. இல்ல. சரி. நாலாவது பாருங்க, கண் தெளிவு. சொல்லுங்க பார்க்கலாம். கண் தெளிவு இது ரொம்ப மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:22, 23. கண்ணானது நம்ம சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டு போனா, அல்லேலூயா அல்லேலூயா, இது மாம்ச கண்ணை குறிக்குது. மாம்ச கண் பலவீனத்தை குறிக்கல, மாம்ச கண்ணினுடைய பாவத்தை குறிக்கிறது. கண்ணினால் செய்கிற தப்பு குறிக்கிறது. கண்ணினால் செய்கிற அசுத்தங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. கண் எப்படி பண்ணணுமா? சொல்லுங்க. கண்ணு தெளிவா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. எடுங்க எல்லாருங்க, முடிக்க போறேன். 4வது குறிப்பு வந்துச்சு இல்லையா, முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வரீங்க. 6ஆம் வசனம் படிங்க. ஏரோது முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தாங்க. பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, நீங்க 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. பாருங்க, கண் தெளிவு ஆண்டவர் கொடுக்கிறார். கண் தெளிவு நம்ம விடுதலையாக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆக்கும்? விடுதலை. சொல்லுங்க. நல்லா தூங்குறாரு, விடுதலை இல்ல. ஆனா பாருங்க, தூதனை அனுப்பி, ஸ்தோத்திரம். இப்ப கண்ணு தெரியாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? தூதன் பாருங்க, தூக்க மயக்கத்திலேயே அவரை வெளியே கொண்டு வந்தார். அப்படின்னு கொண்டு வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு, நீ எப்படியாவது போன்னு விட்டுட்டு போல, அந்த இடத்துல கண்ணு தெளிவை உண்டாக்கி தப்பிச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா. அப்பதான் தெரியுது, ஆஹா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. சொல்லுங்க, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். இல்ல, ஆமே. நம்ம தப்பிச்சுக்கணும்னா நம்ம கண்ணு தெரியணும், தெளிவா இருக்கணும். சொல்லுங்க. ஆமா, காவல்ல இருந்து தப்பிக்கணும்னா கண்ணு, ஆமா, கண்ட கசமாலத்தை கசாட எதிர பார்த்துட கூடாது. போகும்போது வரும்போது செல்லுல என்ன பண்ண கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லையா? என் தூதனே என்ன பண்ணிருக்கலாம் அவரை?
கூட்டிட்டு போயிட்டு ரோத வீட்டுல என்ன பண்ணிக்கலாம், விட்டுட்டு இருக்கலாமே. ஏன் அங்க தெளிவை உண்டாக்குறாரு? நீ தப்பிச்சுக்கோ, உன் கண்ணை உன்னை தெளிவாக்குற, தப்பிச்சுக்கோ. அல்லேலூயா. எனக்கு ஏன் நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு கண் தெளிவை உண்டாக்கி இருக்கிறாரு? இந்த உலகத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தெளிவு, கண் தெளிவு, மனக்கண் திறக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? ஆமா, இந்த உலகத்துல தப்பிச்சுக் கொள்ளும்படியாக, விடுவிக்கப்படும்படியாக. ஸ்தோத்திரம். மார்க் 8ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பற்றி அப்படியே கடந்து போலாம் சீக்கிரம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். 22ஆம் வசனம் வரையில படிங்க. பாருங்க, இங்க அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு குருடனுக்காக ஆண்டவர், குருடன் இருக்கிறான், அவன் கண்ணு என்ன பண்ற, தொட்டு அது கண்ணு சரியா இல்ல, சரியா சுகமாகல. அது கண்ணு சரியா கவனிக்கிறீங்களா? என்ன எல்லாம் என்னாச்சு? கண்ணு என்ன இல்ல, கண்ணு அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணு எப்படி தெரியுது? போற மனுஷன் எல்லாம் மரமா தெரியுறான். எப்படி தெரியுது? கண்ணு சரியில்லைன்னா என்னவா தெரியும்? மிரண்டமா கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு பையன் அவசரமா வந்துச்சான் பாத்ரூம். அந்த அம்மா வெளியே கூட்டுன்னு போயிருக்காங்க, போடா. அவன் ரொம்ப நேரம் ஆனவன அந்த அம்மா சொன்னாங்களா, டே பேயிடான். என்ன சொன்னாங்களா? பேயிடான். அவன ஐயா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சானா. என்னடா பேய்? டே அந்த பேய சொல்லடா, உன்ன பேய சொன்னோம்டா. என்னது? பாத்ரூம் பேய்டா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னது? ஒருத்தர் மூஞ்சில கூட ஆகலையே. இப்பதான் சந்தோஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. சிரிச்சிங்க நிறைய. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஹல்லேலூயா. பின்னாடி போய் உட்காந்துக்கினா நாலுல என்ன? அல்லேலூயா. சிரிப்பே காண்பா. நீ பண்ற பிரசங்கத்தை சிரிட்டு போயிடுமான்ட்டு. அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ மரமா தான் தெரியுது, மனுஷன் மரமா தான் தெரியறான். கண்ணு தெளிவு இல்லைன்னா மனுஷன் எப்படிதான் தெரியும்? மரமா தான் தெரியும். தப்பு தப்பா தெரியும் நமக்கு. நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? தப்பு தப்பா தெரியும். நல்ல ஆளு கெட்ட ஆளுன்னு சொல்லிட்டே இருப்போம். என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியும். நம்ம பேச்சு எல்லாம் தப்பு தப்பா போயிடும். எப்படி போயிடும்? ஏங்க நம்மள திட்டலங்க, பிரசங்கம் பண்ணுகிறேங்க, தெளிவை உண்டாக்கிட்டு இருக்கிறேங்க, பிசாசு பிடிகளில் நம்மளை விடுதலை ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேங்க. அவன் மயக்கத்துல பிடிப்பட்டிருக்கிறதெல்லாம் வெளியே வர்றதுக்கு தாங்க தெளிவுக்க. அல்லேலூயா. அந்த தெளிவாக நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. அதை பாருங்க. ஐயோ, நீங்க உபாகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை வீட்டுல போய் படிச்சுக்கங்க. அது ஒரு பாத்தீங்கன்னா மோசே என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மலையில கொண்டு போய் அந்த மனுஷனுக்கு இஸ்ரவேல் தேசம் கானான் தேசத்தை முழுவதையும் அங்கவே காற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஸ்மரிக்கும் போது 120 வயசு. அவருடைய கண்ணனால மங்களாகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ தூர பார்வை, கிட்டத்தட்ட கழுவின் பார்வை தான் மேல இருந்தாலும் கீழே துல்லியமா தெரியும். அது போல ஒரு பார்வை. கானான் தேசத்தையே பார்க்கிறவளுக்கு அந்த கண் தெளிவா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதனால நீங்க தவறா விதவா நினைச்சுக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு மங்களா இருந்தாலும் அந்த மங்கள நல்லா ஆண்டவரால, மாம்சத்தின்படியே சொல்றேன் நானு, முடியுமா முடியாதா? அல்லேலூயா. சங்கீதம் 14:27, சாரி 1 சாமுவேல் 14:27. யோனத்தான் காட்டுல போகும்போது அவன் பசியில தள்ளாடி போய் கொண்டிருக்கும் போது, கண்ணு மங்களாய் போய் கொண்டிருக்கும் போது, அங்கே ஸ்தோத்திரம் ஒரு
கோலை எடுத்து அங்க கொஞ்சம் தேனை துணிக்கு எடுத்து வாயில போட்ட உடனே கண்ணு தெளிஞ்சிருச்சு. ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன். நீ தொடர்ந்து சினிமா படம் பார்த்து கொடுத்தனா கண்ணு மாம்ச கண்ணும் உங்களுக்கு கஷ்டம். ஆனா வேதத்தை நீ படிச்சினா, தொழில் தேனின் மதுரமான அந்த வேதத்தை படிச்சினா கண்ணு தெளிவாக ஆரம்பிக்கும். ஒரு அலையிலுயா சொல்லுவோம், கண்ணு தெளிவா மாறுப்பா. சொல்லு, வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க, கண்ணு தெளிவா மாறும். எவ்வளவு நாள் ஆச்சு வேதத்தை எடுத்து? அல்லேலூயா. வேதத்தை எடுக்காதபடி தடையே யாருதா? யார் பண்றது? மயக்கத்துல வச்சுக்கணும் இருக்கணும்ல. நீ மயங்கி தானே இருக்கணும். மகுடி ஊதி அந்த சின்ன என்னது இது, அந்த சின்ன அந்த அந்த கூடைக்குள்ள பாம்பை அப்படியே அடைக்க வைக்கிறது போலதான் நம்மள என்ன பண்றான், வேதத்தை படிச்சு வெளியே வராதபடிக்கு கண்ணை மயக்க வச்சிருக்கிறான். வேதத்தை படிக்கணும். என்ன பண்ணும்? வேதத்தை நல்லா படிக்கணும். ஒரு அலையிலுயா சொல்லுவோமே. 4வது கண் மயக்கம். கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஆவிக்குரிய தெளிவு கடைசி. எல்லாம் எடுங்க, படிக்காதவங்க வேதத்தை, இந்த வசனத்தை இதுவரை படிக்காதவங்க எடுத்து படிக்க. 1 தெசலோனிக்கேயர் 5:6. 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் வைத்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஒரு அல்லேலூயா. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். மற்றவங்க தூங்குறாங்கன்னா என்ன? யாரும் தூங்காமலே இருக்கிறாங்களா? எல்லாரும் தூங்க கூடாதுன்றாரா? அவங்க தூங்குறாங்க, நீங்க தூங்காதன்னு சொல்றாரா? உங்களுக்கு தூக்கமே இல்லை நான் சொல்றாரு. மாம்ச தூக்கத்தை சொல்ல, ஆவிக்குரிய தூக்கத்தை சொல்றாரு. மற்றவங்க தூங்குறது போல உலகத்தார் எல்லாம் தூங்குறான். மரித்து போய் சிஸ்டர் சொன்னது போல வசிப்புல மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் மரித்து போயிருக்கிற தூங்கி கொண்டுதான் இருப்பான். ஆனா பகலுக்குரியவர்களாகிய நாம், இருளுக்குள்ளானவன் என்ன பண்ணுவான்? தூங்கி கொண்டுதான் இருப்பான். இருட்டு இரவு வந்தா தூங்கிதான் ஆகணும். நாம இருட்டுக்குரியவர்கள் அல்ல, பகலுக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்ற தூங்குகிறது போல நாம் தூங்காமல் வெடித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்கம். என்ன தூக்கங்க? ஆவிக்குரிய ரீதியில. இந்த தூக்கம் எதுக்கு? என்ன நமக்கு தடையை கொண்டு வரும்? பிசாசனுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, இந்த உலகத்துல வியாதியை கொண்டு வர்றது மாத்திரமல்ல, பிரச்சனையை கொண்டு வர்றது மாத்திரமல்ல, மற்ற அநேக தந்திரமான காரியத்தை கொண்டு வர்றது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மயக்கத்துல வைக்கிறது. காரணம் என்னன்னா, வருகைக்கு போயிடக்கூடாது. எதுக்கு போயிடக்கூடாது? அதான் அது 1-3 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வருகை வரீங்க பார்க்கலாம். அதான் முக்கியம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லு போடும்போது சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள்
அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. சொல்லுங்க ஹல்லேலூயா. இருட்டுல இருக்கிறவங்க அல்லவே. அதான் எபேசியர் சொல்றாரு 5:14, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரும், அப்போது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பிப்பார். சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கினா நமக்கு உத்தரவாதமே இருக்காது. எபிரேயர் ஒரு 3 வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 4 வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். படிங்க. 3 வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் போதும் பாருங்க. ஸ்தோத்திரம். தூங்காம விழிச்சுக்கணும். தெளிவுனா என்ன சொல்லுங்க? விழிப்புள்ளவர்களா மாறணும். விழிப்புள்ளவர்களா மாறணும். சொல்லுங்க, விழிப்புள்ளவர்களா மாறணும். லேலையா மாம்ச தூக்கத்தை சொல்ல, ஆவிக்குரிய தூக்கத்தை சொல்றேன். ஆவிக்குரிய தூக்கம். மாம்ச தூக்கத்தை குறிச்சு பேசியாச்சு. அது கிடையாது. இது என்ன? ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டு இருக்கிறோம். எப்படி? ஸ்தோத்திரம். என்ன வசனத்தை படிச்சோம்? ஆமா, நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. நீ தூங்குனீன்னா அந்த உத்தரவாதத்தை என்ன பண்ணிடுவ? இழந்து போயிடுவோம். இந்த விழிப்பின் அனுபவம் எதை குறிக்குது? ஸ்தோத்திர உத்தரவாதத்தின் அனுபவம். நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அதெல்லாம் செய்யணும். என்னதுங்க? நமக்கு உத்தரவாதம் இருக்கு. குடும்பத்துக்கு உத்தரவாதம் இருக்கு. வேலையில உத்தரவாதம் இருக்கு. நம்முடைய ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இருக்கு. ஆவிக்குரிய உத்தரவாதம் இருக்கு. சபைக்குரிய உத்தரவாதம் இருக்கு. இந்த உத்தரவாதங்கள்லாம் நாம என்ன பண்ணணும்? கேட்கறீங்களா எல்லாரும்? உத்தரவாதம் இல்லவே இல்லையே. இப்போ நான் மாம்சத்தின்படி உத்தரவாதம், நான் வேலையில சரியா இருக்கிறேன், அந்த உத்தரவாதம். நேரத்துக்கு போயிடுறேன், நேரத்துக்கு வர்றேன். வீட்டுல 3 நாள் நல்லா சாப்பிடுறேன், படுக்கிறேன், தூங்குறேன், இதெல்லாம் அந்த உத்தரவாதம் சரியா இருக்கு. பிள்ளைங்க படிக்க அனுப்புறேன், அந்த உத்தரவாதம். பிள்ளைங்களை கொடுத்தா அந்த உத்தரவாதம் சரியா இருக்கு. அது ஆண்டவருடைய காரியங்கள்ல உத்தரவாதம் இல்லையே. அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியா விழித்திருக்கணும். சொல்லுங்க, உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அந்த உத்தரவாதத்தை இழந்தினா நீ தூங்குறன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுங்க, தூங்குறீங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க, முடிக்கலாம். சர்தையின் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டு இருந்தோ செத்தவனாய் இருக்கிறாய். நல்லா கவனிங்க. உயிர் உள்ளவன் பேர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவதாக நான் காணவில்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கா? செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 தரம் செத்து வேறற்று போன அந்த 3 பேர் யார் யாரு? போன வாரம் மாலை ஆராதனையில பார்த்தவன் காயினு, வேலையாம, கோராகு. 2 தரம் செத்து போனவன். அப்ப இன்னைக்கு பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டு இருக்க கூடாது. விழிச்சுக்கணும். சொல்லுங்க, விழிச்சுக்கணும். தெளிவா மாறுறது விழிச்சுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். விழிச்சுக்கணும்.
விழிப்பின் அனுபவம். சொல்லுங்க, விழிப்பின் அனுபவம். சொல்லுங்க, சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு விழிப்பின் அனுபவத்தை எனக்கு தாருங்க. வாழ்க்கையில தூங்கிட்டே இருக்க கூடாது. திரும்ப தாரு ஆண்டவரே. சொல்லுங்க, தூக்கத்தை எடுத்து போடும். ஆமா, பகலுக்குரியவளா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கண் தெளிவு. சொல்லுங்க, கண் ஆவிக்குரிய தெளிவு. சொல்லுங்க, ஆவிக்குரிய தெளிவு. லாரிகள் 12 சொல்லுகிறது. கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்களாம்? இந்த ஸ்தோத்திரம், இந்த விழிப்பு இருந்ததா, ஆவிக்குரிய விழிப்பு இருந்ததா, ஆண்டவர் வரும்போது நித்திய ஜீவனுக்காக எல்லாரும் வெடித்து எழுப்புவாங்க. அல்லேலூயா. அதாவது நித்திய ஜீவனுக்காக விழித்து எழுப்புவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது என்ன தேவனுடைய வார்த்தை? சொல்லுங்க, அப்ப என்ன வார்த்தை? மயக்கத்திலிருந்து வெளியே வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல ஸ்தோத்திரம், என்ன மயக்கத்துல இருக்கிறோம்? பிசாசு மயக்கத்துல இருக்கிறோம். அவனுடைய காரியத்தை நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறான். அந்த பிடியிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம தெளிவா மாறணும். சொல்லுங்க, தெளிவு. என்ன தெளிவு தேவை? எல்லாரும் சொல்லுங்க, மனத்தெளிவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரவாயில்ல. 2வது எண்ணம் தெளிவு. 3வது புத்தி தெளிவு. 4வது கண் தெளிவு. 5வது ஆவிக்குரிய தெளிவு. சொல்லுங்க, ஆவிக்குரிய தெளிவு. அந்த தெளிவை எல்லாம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். ஆமென்.